அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, தேசியத்தை தமிழகம் முழுவதுமே ஆழமான ஒரு வேறு ஒன்றி ஒரு ஆலமரத்தை போல் வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பேரன்பு மிக்க சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளே, திருநெல்வேலியில சரித்திரம் புகழ் பெற்ற இந்த ஊர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய முதல் கட்டத்தினுடைய நிறைவு விழாவில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த என் மண் என் மக்கள் யாத்திரை தொடர்ச்சியாக ஒரு தொகுதியாக வந்து கொண்டு இன்று 41வது தொகுதி திருநெல்வேலியில் நின்று கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 184 கிலோமீட்டர் நடந்திருக்கின்றோம். 41 தொகுதிகளிலே பேசி இருக்கின்றோம். 9க்கும் மேற்பட்ட சிறப்பு கூட்டங்களை போட்டிருக்கின்றோம். லட்சக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களோடு பல லட்சக்கணக்கான மக்களை சந்தித்திருக்கின்றோம். குறைகளை கேட்டிருக்கின்றோம். 10,000க்கும் மேற்பட்ட புகார்களை பெற்றிருக்கின்றோம். இது வெறும் 23 நாட்களிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு. சகோதர சகோதரிகள், நம்முடைய என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய 17% மட்டும் முடிந்திருக்கிறது. இன்னும் 83% பயணம் பாக்கி இருக்கிறது. ஜனவரி 11ஆம் தேதி வரை இந்த யாத்திரை தொடர்ந்து நடந்து கொள்ள இருக்கிறது. வருகின்ற செப்டம்பர் 3ஆம் தேதி தென்காசியிலிருந்து மறுபடியும் ஆரம்பித்து செப்டம்பர் 29ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும். இது ஒரு நீண்ட நெடிய யாத்திரை. மக்களோடு மக்களாக மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டுக்கொண்டு போகின்ற வழியெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பெருமைகளை பேசிக்கொண்டு 9 ஆண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில சாமானிய மக்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. இதெல்லாம் பூரிப்போடு பார்த்து கொண்டு அந்த சாமானிய மனிதனை எங்களுடைய தோல் மீது ஏறி நிற்க வைத்து உங்களுக்கு அடையாளம் காட்டிக்கொண்டு இந்த யாத்திரை ராமேஸ்வரத்திலிருந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறது. சகோதர சகோதரி, நிச்சயமாக ஒரு உண்மையை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். 9 ஆண்டுகளிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில இந்தியா மாறி இருக்கிறது, தமிழகம் மாறி இருக்கிறது. எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சாமானிய மனிதர்கள் முதலாக இந்திய ஜனநாயகத்துல தனக்கு ஒரு ஆட்சி இருக்கிறது, தனக்கு ஒரு மனிதன் இருக்கிறான், டெல்லியிலிருந்து தன்னை பற்றி சிந்திக்கின்றான் என்கின்ற நம்பிக்கை அந்த சாமானிய மனிதனுக்கு வந்திருக்கிறது. தனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அந்த சாமானிய மனிதன் டெல்லியிலிருந்து தன்னோடு நிற்பான் என்கின்ற நம்பிக்கை அந்த மனிதனுக்கு பிறந்திருக்கிறது. தன்னுடைய பிள்ளையோ குட்டியோ உக்ரைனிலே ரஷ்யாவிலே பல்லாயிரக்கணக்கான மைல் தாண்டி ஒரு மருத்துவ படிப்பிற்கு சென்று அங்கே மாட்டிக்கொண்டால் இந்த சாமானிய மனிதன் அங்கே சென்று காப்பாற்றிக் கொண்டு வருவான் என்கின்ற நம்பிக்கையோடு அவர்கள் பார்த்திருக்கின்றார். ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை இந்த சாமானிய மனிதன் கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை தமிழகத்தினுடைய சொந்தங்கள் பெற்றிருக்கின்றார். எங்கே சென்றாலும் கூட லஞ்ச லாவண்யம் இருக்கக்கூடிய தமிழகத்தில் மத்திய அரசுடைய திட்டங்கள் எந்தவித கையெழுத்தும் தேவையில்லை, யாருடைய சிபாரிசும் தேவையில்லை, எந்த விதமான கையூட்டும் தேவையில்லை என்கின்ற அளவுக்கு வீட்டு வாசலை கதவு தட்டி மத்திய அரசுடைய திட்டங்கள் நின்று கொண்டிருக்கிறது. அதற்கு சாட்சியாக எத்தனையோ திட்டங்களை உங்களுடைய கால் முன்னால் எங்களால் வைக்க முடியும். சகோதர சகோதரிகள், வீட்டிற்கு குடிநீர் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய உன்னதமான திட்டம். மேலை நாடுகளில் மட்டுமே ஒரு குடிநீர் என்பது சுத்தமாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இன்று இந்தியால நம்முடைய வளர்கின்ற நாட்டில் உங்களுடைய வீட்டு வாசலுக்கு சுத்தமான குடிநீர் ஒரு பைப்பு மூலமாக என்னால் கொடுக்க முடியும் என்று, அதுவும் 100% மத்திய அரசுடைய பணத்திலே கொடுக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் 2019 ஆரம்பித்த திட்டம் தமிழகத்திலே 64% வீடுகளுக்கு குடிநீர் பைப்பு மூலமாக வந்திருக்கிறது. அதை பார்த்து கொண்டு வந்தோம். ஒரு ரேஷன் கடைக்கு சென்றாலும் கூட தமிழகத்தில் கிட்டத்தட்ட 2 கோடி மக்களுக்கு மேல இன்னமும் கூட ரேஷன் கடைகளிலே தங்களுடைய மாதாந்திர அரிசியும் பருப்பையும் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். நல்ல ஒரு தரமான அரிசி அவர்களுக்கு கிடைக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் 34 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய அந்த அரிசியை 32 ரூபாய் மத்திய அரசுடைய பணமும் 2 ரூபாய் மாநில அரசுடைய பணத்தையும் போட்டு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் அந்த அரிசியை உங்களால் தாராளமாக வாங்க முடிகிறது. அதையும் பார்த்து கொண்டு வந்தோம். ஏன்? உலகத்தையே அச்சுறுத்திய கொரோனா காலகட்டத்தில் 2019-20 உயிர் பிழைப்போமா என்கின்ற உயிர் பயத்தில் நின்று கொண்டிருந்த பெரியவர்களை அப்பொழுது பார்த்தோம். அதே பெரியவர்கள் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு எங்களுடைய யாத்திரையில எங்களோடு நடந்து வந்த பூரிப்பை இப்பொழுது பார்த்தோம். 220 கோடி டோஸ் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு என்னால் அளிக்க முடியும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் நிறைய மனிதர்களுடைய உயிரை காப்பாற்றி இருக்கின்றார். நம்முடைய உயிரை அவர் வைத்து பேரம் பேசவில்லை.
இந்தியாவிலே தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து நாம் அதை உற்பத்தி செய்து கடைகோடியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அதை கொண்டு வந்து ஊசியை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த மனிதர்களும் சந்தித்து விட்டு வந்தோம். ஏன்? நான் பிறந்தது ஏழையாக இருந்தாலும் கூட ஏழையாக இருக்க வேண்டும் என்று தமிழகத்தினுடைய அரசியல் நினைக்கிறது. ஆனால் நீங்கள் ஏழையாக இருக்கக்கூடாது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கின்றார் என்பதற்கு சாட்சியாக சாமானிய மனிதருக்கு 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல முத்ரா கடன் திட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய மனிதர்களை பார்ப்போம். சாதாரண வெல்டராக இருக்கக்கூடியவர்கள், கூலி வேலை செய்பவர்கள், ஆட்டோ டிரைவர்களாக இருந்தவர்கள் இன்று முத்ரா திட்டத்திலே கடன் பெற்று 1 லட்சம், 1.5 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம் கடன் பெற்று ஒரு தொழிலதிபராக இந்த 9 ஆண்டு காலத்திலே மாறி தான் ஒரு 10 பேருக்கு 15 பேருக்கு வேலை கொடுப்பதை 41 தொகுதிகளை பார்த்துக் கொண்டு வந்தோம். சகோதர சகோதரிகள், எல்லாவற்றையும் தாண்டி இந்த ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கையை பார்த்தோம். ஜனநாயகம் என்றால் அது பேய் பிசாசுகளுக்கு மட்டுமே விளையாடுவதற்கு உரிமை இருக்கிறது. லஞ்ச ஊழல் செய்வதற்கு மட்டுமே ஜனநாயகத்தில் இடம் உண்டு. குடும்ப ஆட்சி செய்பவர்களை மட்டுமே ஜனநாயகம் மதிக்கும் என்று இத்தனை காலமாக நம்பியிருந்த இந்தியாவை 9 ஆண்டு காலத்திலே தலைகீழாக புரட்டி போட்டு ஜனநாயகம் என்பது சாமானிய மனிதர்களுக்காக வேலை செய்யும், லஞ்சம் இல்லாமல் உங்களுக்காக மத்திய அரசினால் வேலை செய்ய முடியும், ஒரு சாமானிய மனிதனுக்காக கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய எல்லா ஊழியரும் உங்களுக்காக நிற்பான் என்கின்ற நம்பிக்கையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 9 ஆண்டு காலமாக ஜனநாயகத்தின் மீது மறுபடியும் ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கின்றார். சகோதர சகோதரிகள், இதெல்லாம் கூட இந்த 23 நாட்களிலே 41 தொகுதியில குமரிமுனையிலிருந்து ஆரம்பித்து ராமேஸ்வரம் அனைத்து பகுதியிலும் சுற்றியடித்து இந்த அற்புதமான திருநெல்வேலிக்கு சீமைக்கு வரும் வரை ஒரு தொகுதியிலும் இந்த உண்மையை பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். அதனால்தான் எங்களுக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்கிறது. தமிழகத்திலே மாற்றம் வந்துவிட்டது. மாற்றம் எப்பொழுது வருகிறது என்கின்ற கேள்வி இல்லை, மாற்றம் வந்துவிட்டது. அதை ஊர்ஜிதம் செய்வதற்கு ஒரு தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அவ்வளவுதான். மாற்றம் வந்துவிட்டது என்பதை புரிய வைப்பதற்காக அடுத்த முறை தமிழகத்தில் எப்பொழுது தேர்தல் நடக்கிறதோ அன்றைக்கு தமிழகத்தினுடைய பல அரசியல் கட்சிகளுக்கு தெரியும் மாற்றம் தமிழகத்திலே வந்து சில வருடங்கள் ஆகிவிட்டது என்கின்ற உண்மை 2024 தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல் கட்சிகளுக்கு தெரியும். சகோதர சகோதரி, காரணம் இந்த கூட்டத்தில் பாருங்க, முதல் தலைமுறையிலே கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் நீங்கள் தான் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். யாரையும் கூட இந்த கூட்டத்திற்கு வா என்று யாரும் அழைக்கவில்லை. பணம் 1 ரூபாய் கொடுத்து இந்த கூட்டத்திற்கு வாங்கல் என்று சொல்லவில்லை. சாமானிய மனிதர்கள் உங்களுடைய வேலையை விட்டுவிட்டு இந்த புரட்சிகரமான வெற்றி பயணத்தில் நானும் இருக்க வேண்டும், ஒரு மாற்றத்தில் நானும் ஒரு பங்காளியாக இருக்க வேண்டும், தமிழகத்தில் என்னுடைய வாழ்நாளிலே அரசியல் மாற்றத்தை பார்க்க வேண்டும், என்னுடைய வாழ்நாளிலே என்னுடைய குழந்தைகள் நன்றாக வாழ்வதை பார்க்க வேண்டும், என்னுடைய வாழ்நாளிலே லஞ்ச லாவண்யம் இல்லாத தமிழகத்தை நான் பூரிப்போடு பார்க்க வேண்டும், ஆரம்ப கல்வி சிறப்பாக இருக்கக்கூடிய தமிழகத்தை பார்க்க வேண்டும், சட்ட ஒழுங்கு செம்மையாக இருக்கக்கூடிய தமிழகத்தை பார்க்க வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய தமிழகத்தை பார்க்க வேண்டும், விவசாயிகளுக்கு மரியாதை இருக்கக்கூடிய தமிழகத்தை பார்க்க வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய தமிழகத்தை பார்க்க வேண்டும். ஏன், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் விரும்புகின்ற தமிழகத்தை பார்க்க வேண்டும் என்று சகோதர சகோதரிகளே ஒருவரும் கூட இந்த யாத்திரையில வந்திருக்கிறீர்கள். என் மக்கள் யாத்திரை. அப்படிப்பட்ட தமிழகத்தை நம்மால் உருவாக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சி கடைக்கோடி தொண்டனிலிருந்து பொதுமக்களுக்கு இந்த யாத்திரை அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. அடுத்த கட்ட தலைவர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அடுத்த கட்ட நேர்மையான தலைமுறையை இந்த யாத்திரை கண்டெடுத்திருக்கிறது. இது வெறும் ஒரே ஒரு கட்டத்திலே தென் தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய யாத்திரை ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான பிள்ளையார் சொல்லிய இந்த யாத்திரை ஜூலை 28ஆம் தேதியிலிருந்து இன்று வரை இந்த யாத்திரை போட்டிருக்கிற சகோதர சகோதரி. இதெல்லாம் இந்த 23 நாட்களிலே இந்த யாத்திரையில கிடைத்திருக்கக்கூடிய கடுமையான பாடல். மிக முக்கியமாக இந்த யாத்திரை இவ்வளவு தூரம் வெற்றிகரமாக வந்திருக்கிறது, பல சவால்களை சந்தித்து வந்திருக்கிறது. 182 கிலோமீட்டர் இந்த சுட்டரிக்கின்ற வெயில்ல இந்த யாத்திரை வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் அமைச்சரும் முன்னாள் மாநில தலைவரும் இருக்கக்கூடிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் சிரம் தாழ்ந்து என்னுடைய வணக்கத்தையும் நன்றிகள் நாம் தெரிவித்தாக வேண்டும். திருநெல்வேலியில ஒரு மனிதனுக்கு அளவற்ற பாசத்தை வைத்திருக்கின்றீர்கள். கடந்த 4 நாட்களாக நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை போல, உங்கள் செல்லை பிள்ளையை போல உரிமையோடு தொட்டு கொஞ்சுகின்றீர்கள். எங்கே சென்றாலும் கூட பண்ணையார் என்கின்ற வார்த்தை காதிலே கேட்கிறது. நெல்லையப்பரை தரிக்க சென்றாலும் கூட நெல்லையப்பரனுடைய செல்ல பிள்ளையாக ஒரு டீ கடை வைத்திருக்கக்கூடிய அண்ணன் உரிமையாக பண்ணையார் இங்க வாங்க ஒரு டீ குடிச்சிட்டு போங்க என்று சொல்லும் அளவுக்கு உரிமையோடு பேசக்கூடிய அற்புதமான மக்கள் உங்களுக்கான ஒரு தலைவனை 22 ஆண்டுகளாக தேர்ந்தெடுத்து கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கின்றனர். 2001 அவர் போட்டியிட்ட முதல் சட்டமன்ற தேர்தலில் இருந்து அவரை விட்டுக் கொடுக்கவில்லை.
அவரும் கூட திருநெல்வேலியை விட்டுக் கொடுக்கவில்லை, நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கின்றார். திருநெல்வேலி எப்பொழுது எனக்கு தெரியும் 2-3 முறை பிரதமர் மோடியை சந்தித்த பொழுது கூட திருநெல்வேலியினுடைய மகத்துவத்தை பற்றியும் முன்னேற்றத்தை பற்றியும் பேசியவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக, அதுவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கின்றார்கள் என்பது எங்களுடைய பெருமை. அதனால் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, இந்த ஊர் மக்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் நம்பிக்கையும் உங்கள் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அளவு கடந்த விசுவாசமும் எங்கள் அனைவரையும் கூட புல்லரிக்க வைக்கின்றது. மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர், புதிய நீதி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் நம்முடைய கூட்டத்திற்காக சென்னையிலிருந்து அண்ணன் இங்கே பறந்து வந்திருக்கின்றார். மோடி என்று சொன்னால் எப்பொழுதும் கூட அவருடைய முகத்திலே ஒரு புன்னகை. மோடி அவர்கள் எப்பொழுது தேசிய அரசியலுக்கு வந்தாரோ அப்பிருந்து அவருடைய இணைப்பிரியா தோழனாக தமிழகத்திலே மோடி 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 என்று உறக்க சொல்லக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களே, இந்து மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்து சற்று முன்பு மேடையிலிருந்து இறங்கி சென்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களே, இந்த பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு தலைவன், பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் என்று தீர்க்கமாக நினைக்கக்கூடிய அண்ணன் பொன் பாலகணபதி அவர்களே, மாவட்டத்தினுடைய பார்வையாளர் அண்ணன் ஏன் ராஜகன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் மகாராஜன் அவர்களே, மாநிலத்தினுடைய துணைத் தலைவரும் உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அக்கா சசிகலா புஷ்பா அவர்களே, மிக முக்கியமாக அரும்பாடுபட்டு திருநெல்வேலிக்காக தினம் தினம் இங்கேயே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நீலமுரளி யாதவ் அவர்களே, எல்லாவற்றையும் தாண்டி என்னுடைய அன்பு சகோதரர், மிக மிக கடுமையாக உழைக்கக்கூடியவர், அதிகமாக படித்தவர், ஆனால் மக்கள் பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் அண்ணன் தயார் சங்கர் அவர்களே, டெல்டா பகுதியிலிருந்து இங்கே வந்து நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எப்பொழுதும் கூட ஒரு மிக வலிமையான ஒரு குரலாக இருக்கக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களே, மாநிலத்தினுடைய செயலாளர் அருமை அக்கா அனந்த பிரியா அவர்களே, இதற்கு முன்பு உங்களுடைய மேயராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியிலே பாரத பிரதமர் அவருடைய தலைமையை முழுமையாக நரேந்திர மோடியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று நம்மோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய அருமை அக்கா புவனேஸ்வரி அவர்களே, மாநிலத்தினுடைய செயலாளர் அருமை அக்கா சுமதி வெங்கடேஷ் அவர்களே, இளைஞரணியினுடைய மாநில தலைவர் அன்புக்குரிய ரமேஷ் சிவா அவர்களே, இளைஞரணியினுடைய மாநில துணைத் தலைவர் மிக கடுமையாக பாடுபடக்கூடிய அருமை சகோதரர் நயினார் பாலாஜி அவர்களே, மிக முக்கியமாக இந்த யாத்திரையினுடைய 2 முக்கியமான கதாநாயகர்கள் இருக்கின்றார். கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், யாத்திரை வெற்றியடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய யாத்திரையினுடைய பொறுப்பாளர் அண்ணன் நரேந்திரன் அவர்களே, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், இணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களே, மாநிலத்தினுடைய செயலாளராக கன்னியாகுமரியிலிருந்து இந்த யாத்திரைக்காக வந்திருக்கக்கூடிய அருமை அக்கா மீனாதேவ் அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர்களே, துணைத் தலைவர்களே, மாவட்டத்தினுடைய செயலாளர்களே, திருநெல்வேலி கிழக்கு நகர் மண்டலத்தினுடைய தலைவர் இசக்கி ஐயப்பன் அவர்களே, மேற்கு நகர் மண்டலனுடைய தலைவர் பாரதி அவர்களே, தச்சநல்லூர் வடக்கு நகர் மண்டல் தலைவர் பிரேம்குமார் அவர்களே, மானூர் மத்திய ஒன்றிய தலைவர் ரவி அவர்களே, மானூர் வடக்கு ஒன்றிய தலைவர் காளிராஜ் அவர்களே, மானூர் தெற்கு ஒன்றிய தலைவர் அங்குராஜ் அவர்களே, நம்முடைய அழைப்பை ஏற்றி இங்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களே, மிக மிக முக்கியமாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரும்பு தூண்களாக இருக்கக்கூடிய தொண்டர்களே, திருநெல்வேலியினுடைய பொதுமக்களே, தேச பற்றாளர்களே, அனைவருக்கும் கூட என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருநெல்வேலி நெல்லையப்பர் அவருடைய புகழை பாடக்கூடிய ஒரு ஊர். வாழ்கின்ற இறைவனே விவசாயத்தினுடைய மேன்மையை தினம் தினம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஊர் திருநெல்வேலி. நெல் விளையக்கூடிய இந்த பூமிக்கு வேலியாக இருந்து விவசாயத்தை காப்பதனால் இந்த ஊருக்கு திருநெல்வேலி என்கின்ற அற்புதமான பெயரை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் நீங்கள். வற்றாத ஜீவ நதியாக இருக்கக்கூடிய தாமிரபரணி உங்கள் ஊரிலே பாய்கிறது, ஆன்மீகத்தை வளர்க்கிறது. நதியினுடைய எல்லா பக்கமும் கூட நவ திருப்பதியிலிருந்து நவ கைலாயத்திலிருந்து 108 திவ்ய தேசத்திலிருந்து திருநெல்வேலியில் இல்லாத கோயில்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய திருநெல்வேலிக்கு அந்த யாத்திரையினுடைய முதல் பாகம் முடிவிடுவது எங்களுடைய பெரிய பாக்கியமாக நாங்கள் பார்க்கின்றோம். சகோதர சகோதரிகள், எப்படி உங்களுடைய ஊர் விவசாயத்திற்காக பெயர் பெற்றதோ, இன்னைக்கு இன்னொரு மனிதன் இந்திய அளவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். விவசாயத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்.
விவசாயிகளுடைய தோழனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். பாசன வசதிகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார். அதனால்தான் தமிழகத்தில் மட்டுமே நம்முடைய நுண்ணீர் பாசன திட்டத்தில் பாரத பிரதமர் அவருடைய திட்டத்தில் 9,67,039 ஹெக்டேர் அளவு இன்று தமிழகத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நுண்ணீர் பாசன திட்டத்திலே பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகள், நெல்லையப்பனுடைய சீமையாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்திலே 20,935 ஹெக்டேர் விளைநிலங்கள் பாரத பிரதமருடைய பாசன மேம்பாட்டு திட்டத்திலே இருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து நமக்கு எம்பி இல்லை, ஆனால் திருநெல்வேலியிலிருந்து ஆற்றல் மிகுந்த எம்எல்ஏ இருக்கின்றார். அதனால் பாரத பிரதமருடைய அன்பு திருநெல்வேலியிலிருந்து அளவில்லாத அன்பிலே திருநெல்வேலி இன்று இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக இருக்கிறது. திருநெல்வேலியில் எத்தனை வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். ஜங்ஷன் பேருந்து நிலையம், வேந்தான்குளம் பேருந்து நிலையம், பாளையங்கோட்டை பேருந்து நிலையம், பேட்டையில் ட்ரக்குக்கான முனையம், விஓசி விளையாட்டு அரங்கம் புனரமைத்தல், நேரு விளையாட்டு அரங்கம், வர்த்தக மையம் ஆகிய பணிகள் 965 கோடி ரூபாயில 84 திட்டங்கள் திருநெல்வேலியில மட்டுமே ஸ்மார்ட் சிட்டியில முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்மார்ட் சிட்டி என்று சொன்னால் ஸ்மார்ட் ரயிலும் வர வேண்டும். ஸ்மார்ட் ரயில் இல்லாம ஸ்மார்ட் சிட்டி என்னங்க? எத்தனையோ தமிழகத்தினுடைய பகுதிகள் என்று பொறாமையோடு திருநெல்வேலியை பார்த்துக் கொண்டிருக்கிறது. நெல்லை மக்களுடைய கோரிக்கையை ஏற்று வெகு விரைவில் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் வர இருக்கிறது. சென்னை நெல்லைக்கு வந்தே பாரத் ரயில் வேண்டும் என்கின்ற உங்களுடைய கோரிக்கை மத்திய அரசினுடைய பரிசீலனை இருக்கிறது. நல்ல ஒரு செய்தி வேகமாக வரும் என்கின்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் இருக்கிறது. ஸ்மார்ட் சிட்டிக்கு ஒரு ஸ்மார்ட் ரயில் வந்தால் அதை நினைத்து பெருமைப்படக்கூடிய முதல் மனிதர்களாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நாம் தான் இருப்போம். அதற்கான எல்லா அழுத்தமும் கூட இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், குறிப்பாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில மத்திய ரயில்வேயினுடைய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை சந்தித்து இதற்காக தனியாக முறையிட்டு இருக்கின்றார்கள். நிச்சயமாக இது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது சகோதர சகோதரி.